வணக்கம். சிம்மம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள். இந்த வாரம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இப்போ சுக்கிரனும் இங்கே இணைவு பெறாரு. அட்டம சனியினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்கள் அனைவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலில் சகோதரர் வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக, ஒரு புதிய முயற்சிகளை தொழில் மூலமாக எடுக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இது ஒரு சாதகமான அமைப்பு தான். ஒரு ஆறுதலான விஷயமாக இந்த சுக்கிரன் நினைவு இருக்குது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையிலும் அதே போல் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும். அந்த அமைப்புகள்லாம் அதே போல் நண்பர்களுக்கு கூட்டு தொழில் அமைப்புகள்லாம் கூட மன சஞ்சலங்கள் கஷ்டங்கள் ஏற்படும். அந்த அமைப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், புதன், ராகு ஆகிய 3 கிரகங்களும் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த புதன் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால வருமானம், லாபம், உங்களுடைய மூத்தவர் வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் ராகு செவ்வாய் இணைந்து உங்கள் ராசியை பார்க்குற அதனால் சில சங்கடங்கள், சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் உங்களுடைய மன நிம்மதியை சரி செய்து கொள்வது நன்மை அளிக்கக்கூடியதாக கண்டிப்பாக அமைகிறது. அதே போல் ராசியில் பிறந்த அனைவருக்கும் உங்களுடைய ராசியில் கேது சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்காரு. அதனால் சில விரக்தியும் அதே போல் சில விஷயங்களில் புத்திசாலித்தனமாக நடந்து சில காரியங்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக அமையும். அதே போல் இந்த வாரம் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. பொருளாதார வெற்றியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக இவர் தரப்போகிறார். குழந்தைகள் நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படும். வேலை அமைப்புகளில் பொறுத்த வரைக்கும் வேலையில் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு ஆறுதலான ஒரு வாரமாக கண்டிப்பாக சிம்மராசி நண்பர்களுக்கு அனைவருக்கும் அமையும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாதக ரீதியான விளக்கத்தை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கும் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். இந்த ராசி பலன் என்பது இன்றைய கிரக நிலையிற்கு ஏற்ப சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் மட்டும்தான். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னம், தசா, புத்தி அமைப்புகள் இதை வைத்து ஒரு முழு பலனை தெரிவிக்க முடியும். அதனால் உங்களுக்கு ஜாதக ரீதியில் விளக்கங்கள் தேவைப்படுறவங்களுக்கு ஜாதக விளக்கம் தரப்படும். என்னுடைய அலைபேசி, வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். திருமணம், அதே போல் வேலை அமைப்புகள், அதே போல் மன ரீதியில் குறைகள் இருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆலோசனை கண்டிப்பாக வழங்கப்படும். நன்றி, வாழ்த்துக்கள்.